ஸோ நம்ம ட்ரெய்லர்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் என்னைய அட்ராக்ட் பண்ண முதல் வசனம் வந்து துப்பாக்கியை பிடிங்க பாண்டி நீங்கள் ஒரு கையில் கொடுக்குறது தான். ஏன்னா அந்த துப்பாக்கியை பிடுங்கன்னு ஒருத்தர் வந்து இன்னொரு கையில் கொடுத்தது தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய டாக்கா ஆமா. லாஸ்ட் இயர் விஜய் சார் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு அவர் கையில கொடுத்தாரு. எதிர்பார்த்து பண்ணீங்களோ இல்ல எதார்த்தமா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அது கனெக்ட் ஆயிடுச்சு. அது சிவகார்த்திகேயன் சாருடைய கனெக்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த விஜய் சாருடைய கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இப்போ ஃபேன்ஸ் வந்து டக்குன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க முதல்ல? இல்லை ஒன்று வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. எதுக்காக கம்பேர் பண்ணான்னு இருக்கு இல்லையா, தவறாக பயன்படுத்திட்டோன்னு நினச்சிடக்கூடாது. இட் இஸ் பீன் இந்த பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் எல்லாமே. ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸு மைனஸாக எதுவும் கிடையாது, ப்ளஸ்ஸு தானே.